ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஞ்சள் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் சாகுபடி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா வைக்கும்போது பானையிலேருந்து எடுத்த ஒரு மஞ்சள் தான். அதை வச்சு ஊனி எப்படி சாகுபடி செஞ்சு எவ்வளோ மஞ்சள் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா நீங்கள் ஊனி வச்சாலே போதும், இதுக்கு எந்த ஒரு உரமும் போட தேவையில்ல. இந்த மஞ்சளுக்கு நம்ம தண்ணி போதுமான அளவு விட்டாலே போதும். அந்த மஞ்சள் செடி சூப்பராக அழகாக விளையும். கீழேயும் மணலாக இருந்தால் போதும், மணலாக இருந்தால் அதிக மஞ்சள் வரும். நல்ல வாசமான ஒரு மஞ்சள் செடி இது. இந்த செடியில் பிடுங்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசம் வந்துச்சு. பாருங்கள், நான் பிடுங்கினதுக்கப்புறம் காட்டுவேன். அவ்வளோ மஞ்சள் இருந்தது ஒரு செடியிலையே. இந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா ஊனும்போது கொஞ்சம் ஆழமாக ஊனிடாதீங்க, அப்புறம் நோண்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊனும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மணலான இடத்துல மேலோடு ஊனணும். மேலோடு ஊனினோன்னா நம்ம பிடுங்கும்போது ஈஸியாக இருக்கும். அழகாக அப்படியே நம்ம நோண்டி எடுத்துக்கலாம். ஆழமாக ஊனினோன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்க வேண்டியதாக இருக்கும். அப்பயும் அது நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக அந்த மஞ்சளை நோண்டி எடுக்க முடியாது. மேலோடு ஊனினோன்னா சீக்கிரமாகவே எடுத்துடலாம். நிறையா மஞ்சள் கிடைக்கும். ஒரு செடியிலேயே அவ்வளோ மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சள் செடி நம்ம வளர்க்குறதுக்கு அதை ஊனி அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் விட்டால் போதும். பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆகும் கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் செடி வெளில வரணும். அதுக்குன்னு ஊனி வச்சுட்டு மஞ்சள் செடி வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஊனி ஒரு 1 மந்த்து கிட்டத்தட்ட ஆகிடும். அப்புறம் தான் அந்த மஞ்சள் செடி பார்த்திங்கன்னா வெளில வரும். பாருங்கள், இந்த மஞ்சள் செடியை எவ்வளோ நேரம் நான் தோண்டிகிட்ருக்கேன், அப்பயும் இந்த மஞ்சள் வெளில வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மஞ்சள். அதனால தான் நம்ம ஆழமாக ஊனக்கூடாது, மேலோட ஊனணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ மஞ்சள் அதுலேருந்து வெளில வருதுங்கிறத மட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக மஞ்சள் வந்துடும். அதை நம்ம எடுத்து தண்ணியில் அலசி கொஞ்சம் நேரம் காய வைங்க. காய வச்சோன்னா அதை நம்ம வீட்டுக்கு கூட பயன்படுத்தலாம் அந்த மஞ்சளை. ஆனால் இந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் பானைக்கு கட்டுறதுக்காக எடுத்தோம். இது வீட்டுக்கும் கூட பயன்படுத்தலாம். நம்ம நல்ல வாசமான மஞ்சள். அதை நோண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைங்க தண்ணியில் அலசி.